Hi friends, welcome to Sriranga's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7-8 முந்திரி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே அரை கப் அளவு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்து விட்டுடலாம். ஸ்பைசஸோட வாசனை நமக்கு வந்தோடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.